friends, Assalamu. இன்றைக்கி நம்ம இஷ்ராஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான யம்மியான சிக்கன் பிரியாணி பாஸ்மதி ரைஸ் வச்சு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்ஷால்லா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடாய் வச்சாச்சு. கடாயில் ஒரு 100 grams கீ ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 150 grams ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 4 பட்டை, 2 கிராம்பு, ஒரு 4 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா வெடித்தோன்னே ஒரு 300 grams ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. காரத்துக்கு 5லேருந்து 6 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் காரத்துக்கு பச்சை மிளகா தான். ஸோ பச்சை மிளகா தேவைக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பச்சை மிளகாவும் நம்மளோட வெங்காயமும் நல்லா கொஞ்சம் ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். இப்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஆட் பண்ணால் தான் நல்லா உங்களுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். பழைய இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிங்க அப்படின்னாக்கா நல்லா இருக்காது. எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ருசியும் மனமும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது 300 grams தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளியை நல்லா மடங்க விட்டுக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் உங்களுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் எவ்வளோ அரிசி அளந்திருக்கேன் அப்படிங்கிறத மெஷர்மெண்ட்டோடு காமிக்கிறேன். இப்போது மூடி விட்டுடலாம். மூடி விட்டு நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா மடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிக்குவோம். இப்போது ஓரளவுக்கு நம்மளோட வெங்காயம் தக்காளி நல்லா மடங்கிருச்சு. ஏன்னா வெங்காயமும் தக்காளியும் நல்லா உங்களுக்கு மடங்கினா தான் பிரியாணியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம அதை நல்லா கரைய விட்டுறணும். தக்காளி நல்லா மசிஞ்சிடணும். அப்போ தான் உங்களுக்கு பிரியாணியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது தேவையான அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கிலோ அரிசிக்கு தகுந்த அளவு நான் கணக்கு ஆட் பண்ணியிருக்கேன். 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் அரைச்சி கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணாலே போதும் 1 கிலோ அரிசிக்கு. இப்போது 1/4 லிட்டர் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் நம்ம வீட்டில் தயிர் ஊற்றணும் அப்படின்னா 1/2 லிட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவே நம்ம ஷாப்ஸில் தயிர் வாங்கினோம் அப்படின்னா நம்ம 1/4 லிட்டர் தயிர் ஆட் பண்ணாலே உங்களுக்கு புளிப்பு சுவை கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட் பார்த்துக்கோங்க. இப்போது 1 லெமன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சைஸில் 1 லெமன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 1 லெமனை ஆட் பண்ணிக்கலாம். 2 பீஸ் லெமனையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ மெயினான இன்க்ரீடியன்ட் புதினா, கொத்தமல்லி இந்த மாதிரி அரை கட்டு ஆஞ்சு வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அரைக்கட்டை ஆஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அரைக்கட்டை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு 1 கிலோவுக்கு தேவையான அளவு டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. மசாலா பார்க்கும் போதே மவுத் வாட்டரிங்காக இருக்குது. இப்போது நான் 1.5 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம 1 கிலோ அரிசிக்கு 1.5 kg சிக்கன் போட்டால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 1.5 கிலோ சிக்கனை இதோட ஆட் பண்ணிக்கிட்டேன். சிக்கன் ரொம்ப நேரம் நம்ம வேக விடக்கூடாது. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வெந்தாலே போதும். நீங்கள் கொஞ்சம் ரஃப்பாக இருந்தது சிக்கன் அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் வேக விடுங்க. இல்லைனா 5 நிமிஷமே ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் சிக்கனை வேக விட்டுக்கலாம். இப்போ சிக்கன் ஓரளவுக்கு வெந்துருச்சு. தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த 1 காப்படி அரிசிக்கு இதில் 1.5 காப்படி தண்ணி வைக்கணும். அதாவது இந்த கிளாஸில் 1.5 வைக்கணும். 1 காப்படி அரிசி எடுத்திங்க அப்படின்னா இதில் 1.5 தண்ணி வைக்கணும். ஏன்னா இது பாஸ்மதி ரைஸு. ஸோ நம்ம 2 வைக்கக்கூடாது, 1க்கு 1.5 வைக்கணும். இதான் மெஷர்மெண்ட்டு. ஸோ அந்த மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க.
அதாவது ஒரு காப்படிக்கு 1.5 காப்படி தண்ணி வைக்கணும். ஒரு காப்படி அரிசிக்கு 1.5 காப்படி தண்ணி வைக்கணும். இப்போது நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா கொதிக்க விடணும். தண்ணி எப்போவுமே நல்லா கொதித்ததுக்கப்புறமா தான் நம்ம அரிசி ஆட் பண்ணணும். இல்லைனா உங்களுக்கு ஈரப்பதமாயிரும். இப்போது நான் எடுத்து வச்சுருக்க அரிசி அதோட ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி நீங்கள் நல்ல கம்பெனியாக பார்த்து வாங்கிக்கோங்க. இந்தியா கேட் நல்லாயிருக்கும். அப்புறம் அக்ஷிதான்னு ஒரு அரிசி இருக்குது, அதுவும் நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்து ப்ரிஃபர் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போது நான் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திரும்பி ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இப்போ தண்ணி இருக்குது. ஸோ அரிசி உடையாமல் பொறுமையாக கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி எல்லா அரிசிக்கும் நல்லா மசாலா போகிற மாதிரி நல்லா மிங்கிள் பண்ணி விட்டுருங்க. இப்போது நல்லா அமுக்கி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணியாச்சு. ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம பேலன்ஸ் எடுத்து வச்சுருந்த புதினா கொத்தமல்லி 2த்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி பார்த்து பொறுமையாக, ரொம்ப வேகமாக இல்லாமல் பார்த்து பொறுமையாக எல்லா சைடும் நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. ஏன்னா மெயினான இது என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம அரிசியை உடைச்சிடவே கூடாது. நல்ல பொலு பொலுன்னு இருந்தால் தான் உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழஞ்சிட்டா இதோட டேஸ்ட்டே இருக்காது. ஸோ பார்த்து உடைக்காமல் அழகாக பிரட்டி விடுங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மேலே ஒரு சட்டியில் தண்ணி வச்சு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நம்மளோட பாஸ்மதி ரைஸ் பிரியாணி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போவே எனக்கு மவுத் வாட்டரிங்காக இருக்குது. ஏன்னா எனக்கு சிக்கன் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். என் பொண்ணுக்கும் சிக்கன் பிரியாணி, ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ நல்ல பொலு பொலுன்னு நல்லா பார்க்கவே ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதையும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக பயப்படாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் பாஸ்மதி ரைஸ் பிரியாணி ஆக்கணுன்னா அரிசி உடஞ்சிரும், அப்புறம் குழஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயப்படுவாங்க. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டையும் கரெக்டாக நான் சொன்ன உங்களுக்கு டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். மேலே கடைசியாக கொஞ்சமாக நெய் ஊற்றி ஒரு கலரி விடுங்க. நல்லா பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. நல்ல உதிரியாக வந்துருச்சு. எங்கள் வீட்டில் கிட்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா பொண்ணு வந்திருந்தாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அவ்வளோதான். தால்ச்சா, அப்புறம் சிக்கன் 65, அதுக்கப்புறமா வெங்காய சட்னியோட நம்மளோட சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை என்னோட கமெண்ட் பாக்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.